இருக்குல்ல. நான் இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எடுத்து என் blog அப்டேட் பண்ணுவேன். गाइस நமக்கு நிறைய டைம் இருக்கு. நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம். முதல்ல ஒரு சின்ன டர்ன் 6 7 8. ஹாய் செல்சி வந்துட்டியா? காம்படிஷன்ல சந்திக்கலாம். ஓகே. நாளைக்கு சந்திப்போம் லஞ்சி. 1 2 3 4 அப் அண்ட் டவுன் 5 6. பாத்தீங்களா? எனக்கு நிறைய ரிஹர்சல் பண்ண டைம் வேணும். அப்பதான் பிராக்டீஸ் பண்ண முடியும். இப்படியே போனா நான் சொதப்பிடுவேன். தூக்கத்துல கூட டான்ஸ் ஆடுவா போல இருக்கு. அப்பனா ஒரு ஸ்லீப் டான்சர், ஸ்லான்சர். இன்னொரு புது வார்த்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். Tamil Rockers CZ. என்னாச்சு? சரி வாங்க நம்ம போய் பேக்ஸ் எடுக்கலாம். நான் பிராக்டீஸ் பண்ணுவேனா பண்ண மாட்டானேனே தெரியலையே. நல்லது நடந்தா சரி. 5 6 7. இல்ல 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 தப்பு தப்பு தப்பு. செல்சி கவலைப்படாத, எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஓகே நடந்தா சரி. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா செல்சி? இல்ல 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 நான் எடுத்துட்டு வரேன். என்னால முடியும். ஓகே. போச்சா? பாத்தீங்களா? அவ ஹோட்டல் வேன்ல ஏறிட்டா. பிராக்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. எல்லாம் போச்சு. ரிலாக்ஸ் செல்ஸ். உனக்கு பிராக்டீஸ் பண்றதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஆனா லேட் ஆயிடுச்சுனா நான் என்ன பண்றது? இது ரொம்பவே சின்ன ஐலண்ட். யார் எங்க போனாலும் டக்குன்னு திரும்ப வந்துடலாம். ஓகே, இப்போ எல்லாரும் உங்க அட்வென்ச்சருக்கு ரெடியா? ஓகே ஓகே. ஓ गाइस உங்களுக்கு சர்ப்ரைஸ் பார்க்க ஆசை இல்லையா? பிரமாதம். இதுதான் எதிர்பார்த்தேன். குட் மார்னிங் மேடம். மேடமா? என்ன சொல்றீங்க நீங்க? எல்லாரும் என்ன ஆண்டி ஹேனான்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? ஹலோ ஆண்டி ஹேனா, எங்க எல்லாருக்கும் ஒரு கார் வேணும். ரிசர்வ் பண்ணிருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் பண்ணல. ஓ என்ன சொல்றீங்க? ஆனா இங்க இருக்கிற கார்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரிசர்வ்டு. ஓ நாங்க முன்னாடி சொல்ற மாதிரியே இந்த ஐலண்ட்ல நோ வரிஸ். உங்களுக்காக ஒரு சின்ன ஐடியா என்கிட்ட இருக்கு. கோல்ஃப் காரா? நம்ம எல்லாருமே இதுல உட்கார்ந்து போக முடியும்னு நினைக்கிறியா? நம்மள விட நம்மளோட பேக்ஸ் பாரு. ஆண்டி ஹேனா சொன்னாங்கல்ல நோ வரிஸ். நம்ம பேக்ஸ் எடுத்துட்டு போக வேண்டாம். இங்க பாரு பார்பி, எனக்கு என் பேக் வேணும். அதுலதான் என்னோட காஸ்டியூம் இருக்கு. என்னோட பேக்கப் காஸ்டியூமும் இருக்கு. நான் வச்சிருக்க எல்லா பேக்கப் ஐட்டம்ஸும் அதுலதான் இருக்கு. என்னோட பேக்கப் லிப்ஸ்டிக், போன் எல்லாமே அதுலதான் இருக்கு. உன் பேக்கப்புக்கு ஒரு குடோனியே வச்சிருப்ப போல. எங்க பாரு, நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஷார்ட் ட்ரிப்க்கு எதுக்குமா அது? ஹே, இந்த மாதிரி கார ஐலாண்ட்ல நான் ஓட்டுனதே இல்ல. நீ அப்புறமா ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஓட்டுறேன். தள்ளி போ. ஓகே, நான் பின்னாடி போறேன். பார்பி, நீ நல்லா யோசிச்சு பார்த்துதான் சொல்றியா? எந்த பிரச்சனையும் இல்லையே. இங்க பாரு, ஒரு ஹார்ன் இருக்கு. Tamil Rockers CZ. ஓகே கேர்ள்ஸ், கார் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கலாம். எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரிதான். நம்ம எல்லாரும் இப்ப பேக் வாட்ச்ல போயிட்டு இருக்கோம். அந்த ஸ்லீப்பிங் ஜாயிண்ட் டால் கூட எனக்கு பிடிச்சிருக்கு. நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? பேனியன் ட்ரீ பார்க் எங்க இருக்குன்னு தேடுறோம். பேனியன் ட்ரீய பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு அத பத்தி நிறைய தெரியும். இப்ப இங்க இவ்வளவு தூரம் வந்து அந்த ட்ரீய தான் பார்க்கணுமா? ஏன் அந்த ட்ரீய பார்த்தா என்ன? ஓகே, என்னோட blog நான் மறுபடியும் அப்டேட் பண்றேன். நோ, சுத்தம் போச்சு. என்னது? இங்க சிக்னலே இல்ல. மொத்தமா போச்சு. எனக்கும் இல்ல, எல்லாம் காலி. ஜிபிஎஸ் கனெக்ஷன் இல்லாம நாம எப்படி இருக்கிறது? ஸ்டாண்ட் பை நம்ம கிட்ட ஒரு மேப் இருக்குல்ல, இத வச்சு நம்ம ஈஸியா பார்க்குக்கு போயிடலாம். ஃளைட்ல இருந்து இறங்கின பிறகும் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அது என்கிட்ட கூட நான் பாக்குறேன். 1 2 வரப்போது. இதுல வண்டி வேற ஓட்டுறேன்னு சொல்றேன். அசிங்கப்படுத்தாத. நமக்கு வேற ஏதாவது மேப்ப எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்களா? வச்சிருந்தா கூட. எது கேக்குற? அப்படின்னா நீ இதுக்குதான் போன்ல மேப் வச்சிருக்கிறது. போன்ல சிக்னல் இருந்தா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பேசாம திரும்ப போயிடலாம். அப்பதான்